ம், சொல்லுங்க பிரியா. முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ம். சரி, எவ்வளவு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க? சார், நான் அதை பத்தி பேச வரல சார். பவானிக்கு நீங்க கொடுக்க போற ப்ராப்பர்ட்டியை பத்தி பேச வந்தேன் சார். ம் பவானி கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிலாம் ரெடியாக தானே இருக்கு. ஆ, அதெல்லாம் ரெடியா தான் சார் இருக்கு. ஆனா இதெல்லாம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே. என்னோட தம்பி மனைவியா, இதெல்லாம் அவங்களுக்கு தானே போய் சேரணும். அது இல்ல சார். இங்க அ, நான் சொல்றத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. என்ன நீங்க தெளிவா சொன்னா தானே எனக்கு புரியும். சொல்ல வந்த விஷயத்த கிளியரா சொல்லுங்கம்மா. இல்ல சார், அது வந்து இத பாருங்க பிரியா, சொல்ல வந்த விஷயத்த தெளிவா ஓப்பனா சொல்லுங்க. சார், எனக்கு இந்த பவானி ராம் மேல தான் சார் சந்தேகமா இருக்கு. வாட்? அவங்க மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், சந்திரசேகர் சார் நம்ம நினைக்கிற மாதிரி இயற்கையா இறந்திருக்க மாட்டாரு. அவரை கொலை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது சார். கொலையா? என்னம்மா சொல்றீங்க? அவனை யாரு கொலை பண்ணிருப்பா? சார், நடக்கிறத வச்சு பார்க்கும்போது பவானியும் அந்த ராமும் சேர்ந்து சந்திரசேகர் சாரை கொலை பண்ணி இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அபகரிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு தோணுது சார். பிரியா, ஆர் யூ சீரியஸ்? என் தம்பி இயற்கையா தான் மரணம் அடைஞ்சதா எல்லா டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்களே. நான் எதை நம்புறது? சார், அந்த ஒரு விஷயம் தான் சார் எனக்கும் புரியவே இல்ல. என்ன பிரியா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ம். அவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார். அந்த ராம் கூட பவானி அடிக்கடி வெளியே போறத நான் பாத்திருக்கேன். ம்ஹும். நான் அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோன்னு கண்டுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சந்திரசேகர் சாரும் பவானியும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா கல்யாணமான அன்னைக்கே சார் இறந்து போயிட்டாரு. அதுல இருந்து தான் சார் எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது. சரி, சந்தேகம் வந்துச்சு, ஓகே. இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம்டா சொல்றீங்க? ஆஹா, இல்ல சார். முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லல சார். ம். ஆனா என்ன ஆனா சொல்லுங்கம்மா. அன்னைக்கு ஒரு நாள் நானு சார் இறந்து போனதுக்கு அப்புறம் மீட்டிங்க பத்தி பவானி கிட்ட பேச போனேன். ம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி தான் சார் லவ்வர்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணேன். கட்டி பிடிச்சு விளையாடினாங்களா? ம். ஆ? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சார், நான் சொல்றத நீங்க உண்மை நினைச்சாலும் சரி, பொய்ன்னு நினைச்சாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவ்ளோ சொல்லியும் உங்க தம்பியோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பவானிக்கு போய் சேரணும்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். ஆனா சந்திரசேகர் சார் ரொம்ப நல்லவர் சார். ம். சரி, ஓகே பிரியா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். ம். ஓகே, அப்போ பவானிங்கிற பேர்ல எந்த பேஷண்ட்டும் வரல, ரைட்? ஓகே. ஒருவேளை பிரியா சொல்றது கரெக்டா இருக்குமோ?
ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையே. ம். ம். டாக்டர் தான் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ராஜசேகர் சார், நீங்க கொடுத்த மருந்தை நான் செக் பண்ணி பார்த்தேன். இது நார்மலான மூலிகை மருந்து தான். 40 வயசுக்கு மேல எல்லாரும் நார்மலா எடுத்துக்கிறது தான். ஆனா இந்த மருந்தை அளவா எடுத்துக்கணும். இந்த மருந்து மட்டும் அளவுக்கு மீறி அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரத்த ஓட்டத்தை அடைச்சி எல்லா உறுப்புமே செயலிழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதை மட்டும் அதிகமா எடுத்துக்கிட்டா அந்த மனுஷன் எப்படி இறந்தான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. சரி சார், நீங்க கேட்டீங்களேன்னு செக் பண்ணி சொல்லிட்டேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஐயோ, அட பாவிகளா, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் இப்படி என் தம்பிய அநியாயமா கொன்னுட்டீங்களடா. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன பண்றது? ஏண்டி ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போறேன்னா இப்போ 1 மாசம்ங்கறான். டேய், அதாண்டா எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? அவன் சந்தேகப்பட்டான், அவனுக்கும் மூலிகை பொடி கொடுத்துட வேண்டியதான். டேய், பயமா இருக்குடா. நான் தான் இருக்கேன்ல. பவானி. ஆமா சார். ஓகே சார், ஓகே சார். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? சரி சரி, நான் இப்பதான் அட்வொகேட் கிட்ட பேசினேன். உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓ. எனக்கும் சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நானும் அதை போய் பார்க்கணும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சரிங்க சார். சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேய், அவ்வளவுதானே, சுத்தம் நம்ம வரும்போது பிளான் சக்சஸ். சூப்பர். சார், நீங்க? நான் ராஜா, இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் சார் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, வாங்க சார் உள்ள. சார் ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. நீங்க சந்திரசேகர் ஒய்ஃப் பவானி தானே? ஆமா சார். ஓ சாரிமா, பெரிய இழப்பு தான். உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது, திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. டோன்ட் வரிமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, இவர் யாரு? இவர் இங்க வேலை பார்க்கறாரு சார். வணக்கம் சார். சரி, லேடிஸ் வீட்ல நீங்க தனியா இருக்கீங்க, வேலைக்கு ஒரு லேடியை வச்சுக்க வேண்டியதானே? இல்ல சார், இவர் என் சொந்தக்காரர் தான். ஆமா சார். ஓஹோ, ஓகே ஓகே. சந்திரசேகர் விட்டுட்டு போன எல்லாத்தையும் நீங்க தாம்மா பாத்துக்கணும். ஆல் தி பெஸ்ட். சரி, ராஜசேகர் சார் எங்க இருக்காரு? ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு, இம்பார்ட்டன்ட் சொன்னாரு சார். அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு சார். ஓ ஓகே ஓகேமா. என்ன நீங்க 2 பேரும் மூஞ்செல்லாம் வேத்து போய் ஒரே படபடப்பா இருக்கீங்க, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார், அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க என் தம்பி கொலையை பத்தி விசாரிக்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டாங்க சார். என்னரா, அப்படிதானே? அப்படி நினைச்சு தானே பயந்துட்டீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். என்ன பவானி, நீங்களும் பயந்துட்டீங்களா? இல்ல சார், நான் ஏன் சார் பயப்படணும்? அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க முடியாது, பயந்து தான் ஆகணும். சொல்றது கரெக்ட் தானே சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பீங்க. ஒருத்தரை கொன்னு அது இயற்கை மரணம் மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி அவர் சொத்தெல்லாம் திருடி சொகுசா இருக்கீங்கள. இதுக்கெல்லாம் சட்டத்துல என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? எல்லா செக்ஷன்லயும் உங்க மேல எஃப்ஐஆர் ஆகும்.
தூக்கி உள்ள போட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? ஓ, என்ன சொல்றதுன்னு தெரியலையா? இல்ல எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன பவானி, ராம், என்ன முகமே மாறிடுச்சு? போலீஸ், மருந்து பாட்டில் இதெல்லாம் பார்த்த உடனே வாயடைச்சு போச்சா என்ன? நீங்க 2 பேரும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்க? எதை கொடுத்து என்னோட தம்பியை கொன்னீங்க? எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எஸ், திஸ் கேஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். பக்காவா பிளான் பண்ணி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை மயக்கி கல்யாண ஆசை காமிச்சு நேச்சர் பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிருக்கீங்க. அதை இயற்கை மரணமா எல்லாரையும் நம்ப வச்சு சொத்துக்கள் எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்திருக்கீங்க. இதுல மாஸ்டர் மைண்டா இருந்த ராமுவுக்கும் இந்த பிளானை செயல்படுத்தின பவானி உனக்கும் கோர்ட்ல மரண தண்டனை வரைக்கும் கிடைக்கும். நல்ல வேலை பிரியா மட்டும் உங்களை பத்தி சொல்லலன்னா இப்ப வரைக்கும் உங்களை முட்டாள்தனமா நம்பியிருப்பேன். பிரியா வந்து உங்களை பத்தி என்கிட்ட சொன்னதும் தான் உங்க 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க வீட்டுக்குள்ள விளையாடுறது, கொஞ்சறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகல. நீங்க எங்க போனீங்கன்னு நான் சொல்லவா? என்ன முழிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திட்டு அப்பப்ப வெளியே போவீங்கல்ல, அந்த கேப்ல தான் இந்த மருந்து பாட்டிலே கண்டுபிடிச்சேன் நான். ச்சே. லிசன், நீங்களே பண்ண தப்ப ஒத்துக்கோங்க. இல்ல சந்திரசேகர ஊர் உலகத்துக்கு தெரியாம எப்படி கொன்னீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராது மிஞ்சும். உங்க அழுக்கு கண்ணீர் என் காலில் கூட படக்கூடாது. சொல்றேன்ல, எழுதுங்க. இன்ஸ்பெக்டர் சார், உங்க 2 பேரையும் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. ஒழுங்கு மரியாதை 2 பேரும் என் கூட வந்திருக்கு. இல்ல உங்க 2 பேரையும் காணாத பணமாக்கிடுவேன். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். என் தம்பி காதலிச்சு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கெட்ட நேரம் அவனோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அவ செத்ததுக்கு அப்புறமும் அவளோட நினைவுல தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் நினைச்சிருந்தா அவன் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே பண்ணாம ஒழுக்கமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனை போய் ஏமாத்த உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் உங்களை மன்னிச்சு விடுறேன்னு வச்சுக்கோங்க. என் தம்பி திரும்ப வந்துருவானா? நீங்க கொன்னது அவனை கிடையாது, அவனோட நம்பிக்கை. இதுவரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் ஏமாந்தது கிடையாது. அவனை ஏமாத்தினதுக்காகவே நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும். சார், இழுத்துட்டு போங்க சார் இவங்களை. வாங்க வாங்க, கம்முன்னு வரணும். ஷோ அலாமா வாங்க சொல்றல.